காசாவை எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய ஹோஸ்டேஜை உடனடியாக விடணும்னா அவரும் மிரட்டல். பல பூச்சாண்டி காட்டும் வேலைகளை இஸ்ரேல் செய்கிறது. அவர்கள் சொந்த மண்ணை நீ ஆக்கிரமிக்கிறிய, 61,000 பேரையும் நாசப்படுத்தி கொலை செய்து 1,11,000 பேரை ஊனமுட்டவர்களாக ஆக்கி எந்த வேதத்துக்கு நீ விசுவாசமா இருக்க போறா? பைபிளுக்கு விசுவாசமாக இருக்க போறியா? நேர்களை, இப்போ நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஹமாஸ் விவகாரத்தில் உலகம் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் என்ன மாற்றம் அப்படின்னா, அரபுகள் மீட்டிங்னு நினைப்பீங்க. அரபுகள் மீட்டிங்கில் அரபு நாடுகளுடைய அந்த தெளிவான கூட்டமைப்பு இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டி உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் MPS முகமது பின் சல்மான் அதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நாளை அங்கே நடக்கக்கூடிய பெரும் மீட்டிங்கில் இன்னும் பல செய்திகள் சொல்லப்படும். சவுதியில் இப்போ கெய்ரோவில் நடந்த அரபு சமிட்டில் ஒரு கிளியர் மெசேஜ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? given the strong message to Netanyahu. அந்த மெசேஜ் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்கே வாங்க, எந்த விஷயம்னாலும் பேசுவோம், ஆனால் காசாவிலிருந்து பலஸ்தீன மக்கள், காசாவினர்கள், காசாக்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். அதற்கு இந்திய மதிப்பில் 4,61,000 கோடி ரூபாய், 53 பில்லியன் என்கின்ற அளவிற்கான பெரும் நிதி ஒதுக்கீட்டை அப்துல் ஃபத்தா சிசி ஈஜிப்டினுடைய தலைமையில் என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டப்படி இந்த திட்டம் 2027க்கு பின்பு 30 வரை தொடரப்போகின்றது. முதற்கண் அவர்கள் அறிவித்திருப்பது காசாவினுடைய மக்களுக்கான மிகப்பெரிய வாழ்வாதாரம், ரீபில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், அதே போன்று கல்வி, மருத்துவமனை, வாழ்வாதாரங்கள், இவைகளையெல்லாம் அரபு கூட்டமைப்பாகிய நாங்கள் அனைவரும் இணைந்து செய்தாக வேண்டும் என்பதை நளினமாக, தி பிரிட்டி மெசேஜ் எப்படின்னு சொல்கிறான்னா, அழகான வடிவமைப்பு செய்த செய்திகளோடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, ஏன்னா அதில் ஜோர்டானும் இருக்கிறது, ஈஜிப்டும் இருக்கிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு அவர்கள் பிரதிநிதிகள் தான் வந்திருக்கிறாங்க, சவுதி, இவர்களெல்லாம் அமெரிக்காவினுடைய, கத்தாரிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய ஒரு செல்ல பிள்ளைகள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள். ஆகவே இந்த வடிவமைப்பு செய்யப்பட்ட நேர்த்தியான செய்தியை, ஐயா ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் இப்படி சொன்னீங்க, ஆனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம், ஆகவே கைண்ட்லி நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய மெசேஜை கன்சிடர் பண்ணுங்க. காசாவுக்கு நாங்கள் 53 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம். காசாவில் இஸ்ரேலுடைய அத்துமீறலை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. அங்கே அரபு சமீட்டில் இந்த பிளான் சொல்லப்பட்டு விட்டது. இந்த 53 பில்லியனை எப்படி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மிக முக்கியமாக ஒரு எமர்ஜென்சி ஷெல்டர், மக்களுக்கு உடனடியாக இப்பொழுது குளிரிலே அவர்கள் பலர் நோயுற்றும் காயப்பட்டும் பல சங்கடங்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் 7 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு ஒரு 1.5 மில்லியன் மக்களுக்கு, 7 பகுதியினால் பலாயிரக்கணக்கான வீடுகளை கட்டப் போகிறார்கள். அவற்றில் இந்த 15 லட்சம் மக்களுக்கான குடியிருப்புகளை அவர்கள் அமைக்கப் போகிறார்கள். 60,000த்திற்கு மேற்பட்ட டேமேஜ்டு ஹோம், அதாவது இந்த நாசகார குண்டு வீச்சினால் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதை ரிப்பேர் பண்ணி அவற்றிலும் ஏராளமான மக்களை அவர்கள் அமர்த்த போகிறார்கள். இது தனிப்பட்ட முறையில் இதில் ஒரு 3,60,000 இண்டிவிஜுவல்ஸுக்கான ஒரு நிவாரணம் கிடைக்க போகின்றது. அதே மாதிரி சர்வதேச முஸ்லிம் நாடுகள் இதற்காக பெரிய நிதி ஒதுக்கீட்டை
செய்ய வேண்டும் மட்டுமல்லாமல் உலக வங்கியிலிருந்து கடன் பெறுவது போன்ற பல்வேறு விவகாரங்களை அவர்கள் இங்கே எடுத்திருக்கிறார்கள். லெபனானுடைய நடவடிக்கைகளை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஹோஸ்டேஜஸ் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் காங்கிரஸ்ல பேசும்போது அவருடைய வேண்டுகோள் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை பற்றி பெருசாக பேசாத ஒரு காரணத்தில் அப்படியே பட்டும் அமெரிக்காவினுடைய ட்ரம்பு காங்கிரஸ்ல பேசுறார், செனட்ல அல்ல, உடனடியாக ஹோஸ்டேஜஸ் எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றபடி அரபுகளுடைய இந்த என்கலேவ், இந்த மாநாடுகள் குறித்து எந்த கருத்தையும் அவர் சொல்லவில்லை. மாறாக கடந்த கால தனது ஆட்சியில 2017 ஒப்ரஹாம் அக்கார்ட்ஸ், அதாவது சவுதியை அதை பணிக்க முயற்சித்து தோல்வியடைந்து மொராக்கோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE இந்த 3 நாடுகளும் ஒரு நாடாக இஸ்ரேலை அங்கீகரித்தது. ஈஜிப்டு, அதற்கு முன்பு ஜோர்டான் போன்ற நாடுகள். சவுதியை அவர்கள் அங்கீகரித்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலை என்று சொன்னபோது ஒரே தீர்வுதான் சவுதி சொன்னது, பலஸ்தீனத்தில் 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொடுத்துருங்க, மற்றபடி நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ அதில் ரொம்ப ஹோல்டாக அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப வலிமையாக தெளிவாக. MBS வராவிட்டாலும் அவருடைய மெசேஜ், முகமது பின் சல்மான் கிரவுன் பிரின்ஸு இதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த அரபு லீக் அமெரிக்க அதிபருடைய திட்டத்தை அவர்கள் இதில் என்னன்னா, பலருக்கு பல கருத்துண்டு. ஈஜிப்டுடைய அல்ஃபத்தா சிசி ஆட்சியை கவிழ்த்துருவார், அதனால் ஜொர்டானுடைய அதாவது மன்னர் அப்துல்லா அவர் சொல்ல மீற மாட்டார், அப்துல் ரஹ்மான் அல் தானி கெய்ரோ இது கத்தாரில், இவர்கள் எல்லாரும் பணிந்து போய்விடுவார்கள் என்று சொன்ன ஒரு மாத்திரத்தில் அரபுகளுடைய இந்த வடிவமைப்பு செய்யப்பட்ட இட் ஹஸ் பின் என்ட்ரோஸ், இந்த பெர்டி பிளான் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட், அரபு லீகால பட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை 53 பில்லியன் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஃபண்ட் பண்ணுறத ஃபத்தாவுடைய திட்டம், அல் ஃபத்தா உடைய திட்டத்தை, அரபுகளுடைய திட்டத்தை அரபு லீகினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அகமது அப்துல் கஃபார் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு மிக தெளிவான வாக்குறுதியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டனி கோட்ரோசி அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, UN செக்யூரிட்டி கவுன்சில் அவரும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, ஆனாலும் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஒரு உடன்படிக்கையின் வாயிலாக செய்துவிட்டுத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு 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 பொலைட் மெசேஜை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஒரு நாசகார சக்தி, எந்த எல்லைக்கும் போவார்கள். ஆகவேதான் ஆண்டனியோ கோர்டிஸ் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷனுக்கு வாங்க, அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு டேபிள் பேச்சா உருவாக்கி அதற்கு பிறகு வில் ஸ்டார்ட் ஆல் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். அது இட் ஷுட் பி மோர் பெனிஃபிட் ஃபார் விக்டிம்ஸ், அது இருக்கணும். அதை விட்டு போட்டு மறுபடி கட்டடங்களை ஆரம்பித்து வேலைகளை ஆரம்பிக்கிற போது படுகொலைகளை மேசக்கர் ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க, கொலை செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள். கேட்பதற்கு நாதியிட்ட சூழலை உருவாயிடக்கூடாதுங்கிறத அவருடைய ஸ்டைலில் UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆண்டனியோ கோர்ச்சி சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த திட்டங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அதில் பார்க்கிறது ரிப்பேர் செய்வது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ஸு, ஷெல்டர் 60,000, 3,60,000 மக்களுக்கான அமைப்புகள், அடிப்படை கட்டமைப்புகளை தாண்டி பலஸ்தீனத்தில் ஒரு ஃபோர்ட்டையும் ஒரு ஏர்போர்ட்டையும் உருவாக்கிவிட வேண்டும் என்பதிலும் அமெரிக்காவுக்கு ஒரு சவாலான செய்தியை நெதன்யாகுக்கு, வலதுசாரிகளுக்கு ஒரு முகத்தில் அடித்ததை போன்ற ஒரு உறுதியான செய்தி அரபு லீக் சொல்லியிருக்கிறது. அங்கே ஒரு பெரும் தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கும், கிட்டத்தட்ட ஒரு சிறந்த கடற்கரை, அவற்றிலே ஒரு ஹார்பர் கொண்டு வருவதற்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்றை கொண்டு வருவதற்கும், சர்வதேச தொலைத்தொடர்புகளை மேன்மைப்படுத்துவதற்கும் பலஸ்தீனத்தின் உதவிகளை செய்ய போவதாகவும் கூட இந்த ஜாயிண்ட் டெக்ளரேஷன் டு பி கன்ஃபார்ம், அது உறுதியான செய்தியை சொல்லியிருக்கிறது. த டெக்ளரேஷன் ஆர் ப்ரொக்ளமேஷன், ரொம்ப தெளிவான இந்த ப்ரொக்ளமேஷன் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள்.
இஸ்ரேலே முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. அதை மறைமாக என்ன சொல்றான்னா, உன்னை சுத்தி யார் இருக்கா, அவ்வளவுமே கோடிக்கணக்கான அரபு நாடுகள். பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா, உன்னுடைய வைரியாக சிரியா இருக்கிறது. சிரியாவிலும் இப்பொழுது பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. சிரியாவினுடைய உள்பகுதியை நீ டாமினேட் செய்து கொண்டிருக்கிறாய். அங்கே ஒரு பஃபர் ஜோனை ஏற்படுத்துகிறார். மறுபடி சிரியாவில் ஹெச்டிஎஸ்ஐ தாண்டி பல குழுக்கள், ஏன்னா ஏற்கனவே கொலான் குன்றுகளை ஆக்கிரமித்தார்கள் 67. அதே போன்று 73 யாங்கிப்பூர் யுத்தத்திலையும் பல நிலைகளை செய்தார்கள். இனி அப்படி நடக்காது. அவர்களுக்கு சம சக்தி வாய்ந்த லெவலில் அரபுகள் உருவாயிட்டாங்க. ஆகவேதான் சிரியா, அதே போன்று ஜோர்டான், அதே போன்று கத்தார், அதே போன்று ஈஜிப்ட், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈராக், ஈரான் எல்லாமே உனக்கு சுற்றி இருக்கு. லெபனான், இந்த பக்கத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எல்லா நாடுகளும் ஏமன்ல இருந்து ஒன்று அடிக்கிறான். அப்ப நீ சமாதானத்தோடு வாழணும்னா அவனுடைய எல்லையை நீ செட்டிலர்ஸ், நீ குடியேறி, நீ வந்தேறி, என்னதான் உனக்கு பிப்ளிக்கல் நாம்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு நம்பிக்கை. அதை அவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நிலத்தில் அசிரியர்களும் ரோமானியர்களும் பிலஸ்தியர்களும் வாழ்ந்த இந்த மண்ணில் இஸ்லாம் வருவதற்கு முன்பே அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே அதை கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்தா உனக்கும் நல்லது, அரபுகளுக்கும் நல்லது, பலஸ்தீன மக்களுக்கும் நல்லது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்கும் நல்லது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டாங்க. நீ அதை விட்டு கடைசி ஒரு பலஸ்தீனில் இருக்கிற வரைக்கும் போராடுவான். அதற்கு பல நூறாண்டு ஆகும். அதற்குள் நீ அழிந்து போவாய் என்கின்ற செய்தியை சொல்லிட்டு, பலஸ்தீனத்தில் ஒரு நிலையான ஸ்டேபிள் கவர்னன்ஸ் உருவாக்கணும், அவற்றில் ஒரு இராணுவத்தை மையப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திட்டம்தான் அவர்களுடைய திட்டம். ஒசாமா ஹம்சன் பலஸ்தீனத்திலிருந்து, அதாவது காசாவினுடைய தொடர்பு பேச்சாளர், ஹமாஸினுடைய பேச்சாளர், இஸ்ரேல் எப்படியெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை சீர்குலைக்கணுமோ, அதை டீவியேட் பண்ணணுமோ, அதை டெஸ்ட்ராய்ட் பண்ணமோ, அதுபடி அவங்க வயலேட் பண்ணாங்க. அதே நேரம் நாங்கள் இராணுவ ஆக்கிரமிப்பை ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. எங்களுக்கு வரக்கூடிய உணவுப் பொருள்களையும் கூட அவர்கள் தடுத்தார்கள். இது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை எக்ஸ்டென்ஷன் செய்து அதிலே நாங்கள் தீர்வை பண்ணிக்கலான்னு சொல்லி அமெரிக்காவினுடைய குரூரமான திட்டம், யூதர்களுடைய இந்த குரூரமான திட்டத்தை நாங்கள் நிராகரித்திருக்கிறோம். எங்களிடம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் நாங்கள் சரியாக இருக்கும் என்று ஒசாமா ஹம்தன், அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஹமாஸ், தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதற்கிடையே இந்த attempt to awarded the agreement and the award the entering into negotiational for the second phase. அதாவது பல விஷயங்கள் அவர்கள் இருந்தாலும் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் குவாஷ் பண்ணுவதற்கு, ரத்து செய்வதற்கு அல்லது போரை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பேச்சு அப்படித்தான் பேசினார். முதல் கட்டத்தில் 33, 2ஆம் கட்டத்தில் மீதி உள்ளது, இப்படித்தான் சொன்னது. ஆனால் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். காரணம், நிலையற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், எனி டைம் நீங்கள் பேசுவாங்க, உங்களுடைய பிணை கைதிகளை நாங்கள் நல்ல முறையில் தான் நடத்தியிருக்கோம், அவங்களே சாட்சி, வெளியே வந்தவங்க யாரும் இதுவரைக்கும் குற்றச்சாட்டு சொல்லலை. ஆகவே குள்ளநரித்தனமாக செகண்ட் ஃபேஸை அவங்க மோசம் செய்கிறாங்க. இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னு ஹமாஸ் தரப்பில் சொல்லப்படுதுன்னா, இஸ்ரேல் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஹமாஸ் டு அக்செப்ட் இட், இதை ஏற்றுக்கொள்ளணும். இம்போசிங் சைன் ஆன் காசா, அதாவது அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த மிரட்டல் என்ன, நாங்கள் அடிப்போம். ஆனால் இவங்க அந்த மிரட்டலுக்கெல்லாம் ஒருபோதும் இவர்கள் அஞ்சவில்லை. உலகத்து வரலாற்றில் நிறைய பார்த்துருக்கோம், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. குன்றும் கல்களும் மலை கற்களும் மரண ஓலங்களும் நடந்த 61,000 பிணக்குவியர்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கு வலியற்ற ஒரு மிகப்பெரிய கல் கோட்டை, மலை கோட்டை, மலைகளை உடைத்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருங்கல் குவாரி உடைந்து கிடந்ததை போன்ற அந்த பகுதியில் ஒரு சிறிய மின்விளக்குகளை போட்டு அலங்கரித்து பச்சிளங்குழந்தைகளோடு அந்த இஃப்தார் பார்ட்டி அவர்கள் நடத்துவது உண்மையிலேயே இந்த மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது. இதில் நீங்கள் மதத்தை பார்க்காதீங்க,
அது நம்பிக்கையை பாருங்கள். அது கிறிஸ்தவ நம்பிக்கையாக இருக்கலாம், யூத நம்பிக்கையாக இருக்கலாம், இஸ்லாம் நம்பிக்கையாக இருக்கலாம். அதுதான் அங்கே முக்கியமே தவிர அவர்கள் நம்பிக்கையை நாம் நீங்கள் பெருசாக பார்க்கணும். அவர்கள் அந்த இறைவணக்கத்தை தான் நம்புவதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இத்தனை மரண ஓலங்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், தந்தைமார்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த நம்பிக்கையை இழக்கவில்லை என்பதை அந்த காட்சி சர்வதேசத்துக்கு சொல்கிறது. ஆகவேதான் the second phase has not been இதுவரைக்கும் அவர்கள் அதனை ஆரம்பிப்பதற்கான நரித்தந்திரத்தை சூழ்ச்சிகள் மூலம் தடை செய்து, முதலாவது இந்த அக்ரிமெண்ட்டின் எக்ஸ்டெண்ட் செய்து திட்டங்களை நாங்கள் முடித்து கொள்ளலாம், அல்ல என்றால் போர் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். காசாவில், லெபனானில் வெற்றி பெற்ற அவர்கள் நேற்றைக்கு உலகத்தில் யாரும் கேட்க முடியாத ஒரு பெரும் செய்தி ஒன்று நடந்திருக்கிறது. இது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தோழர்களே. அந்த செய்தியை கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அரபு லீக்கினுடைய கூட்டம் நடந்தது, அரபு லீக்கினுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்தது. இப்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் டொனால்டு ட்ரம்ப் தான் கீழே விழுந்து மீசையில் மண்ணூட்டாத கதையாக, நாங்கள் காசாவை எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய ஹோஸ்டேஜை உடனடியாக விடணும்னா அவரும் மிரட்டல். நெத்தனியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை உறுதி செய்கின்றது. அமெரிக்கா மற்றும் அந்த செய்தியில், நான் அதை எப்படி ஆங்கிலத்தில் வந்த செய்தியை தமிழிலே உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்பதை யூஎஸ் கன்ஃபார்ம்ட். என்னத்தை பண்ணிருக்காங்கன்னா, the direct talk with Hamas for the first time since 1997 as a mediator push to extend the Gaza ceasefire on its second phase. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் இதை உறுதிப்படுத்துகிறார். நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். செய்தி தொடர்பாளர் யார் உறுதிப்படுத்திருக்கிறார் இந்த செய்தியை? கரோலின் லேவிட். அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் என்பதை யுஎஸ்னுடைய வாஷிங்டனுடைய அந்த செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அவங்க தெரிவிச்சிட்டதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் உலக அளவில் பல்வேறு தரப்பினருடைய போராட்ட சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கொள்கை இது. அமெரிக்க மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நல்லெண்ண முயற்சி என லெவிட் தெரிவித்தார். போதுமா? நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க வெள்ளை மாளிகையில். அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது ஒரு புதிய திருப்பத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்த போகுது. ஏன் நீ 97 ஹமாஸை உலக சர்வதேச பயங்கரவாதின்னு அறிவிச்சுட்டு இப்போ பேச போறா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தோழர்களே, அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா ஏன் இந்த நடவடிக்கைக்கு வந்தீங்கன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பல பூச்சாண்டி காட்டும் வேலைகளை இஸ்ரேல் செய்கிறது. நேற்றுக்கு ஒரு காணொலி வெளியாயிட்டது. இயால் ஜாம், அதாவது சமீர், அவர் புதிய ஐடிஎஃபினுடைய சீப்பாக, அதாவது ஏற்கனவே இருந்த ஐடிஎஃபினுடைய சீப்புக்கு பதிலாக அவர் மாற்றம் ரிசைன் செய்ததுனால ஜமீர் வந்திருக்கிறார். இயால் ஜமீர். அவர் அவருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் மாட்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோன்ற அவர் வழக்கம் போல கதைகளை கதைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்கா இவர்களுக்கு செயல் திட்டம் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா இந்த மக்களினுடைய மனநிலையை அறிந்திருக்கிறது. அவர்கள் எவ்வளவு பெரிய உளவுத்துறை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஆர்மி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா $700 பில்லியன் கொடுத்திருக்கிறத, அவர்கள் ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலைமை தெரியும். ஆகவேதான் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலினா லெவின் உடைய கருத்து, நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்துட்டோம். யாரோட? ஹமாஸோடு. எங்கே வச்சு நடந்திருக்கு? கத்தாரில் நடந்திருக்கிறது. இனி வழி கிடையாது. இனி போரிட்டால் அந்த மண்டலம் மட்டுமல்ல,
அமெரிக்காவினுடைய வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் மத்திய கிழக்கில் பெரும் சாவுமணி அடிக்கப்பட்டுவிடும். இஸ்ரேல் என்ற 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அவர்களுக்கு கைவிட வேண்டிய சூழ்நிலை அல்லது அரபுகளின் கோரிக்கை ஏற வேண்டும். ஆனாலும் அதற்கு முன்பு அமெரிக்க காங்கிரஸில் நாங்கள் இன்னும் காசாவை எடுக்க போறோம் என்றுதான் சொல்றாங்க. அப்ப அந்த நிலைகளை நீங்கள் பாருங்க. என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. அமெரிக்கா இல்ல, இஸ்ரேல். அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஈராக்கில் இருக்கு. அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அனுபவம் நம்ம ஹவுதிகளோடு வலுவாக இருக்கிறது. செங்கடல் பிராந்தியத்தில் என்ன நடக்குது? நேற்று MQ-9 மறுபடி 15வது MQ-9 250 300 கோடி இருக்கக்கூடிய உளவு விமானத்தை ஷட் டவுன் அடித்து கீழே இறங்கிட்டாங்க. யெமனில் ஹவுதிகள், நீ என்ன நிலை எடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீ எவ்வளோ குண்டு போட்டாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், வா அப்படின்னு இந்த சவாலை விட்டிருக்கிறார்கள். செங்கடல் பிராந்தியத்தில் எதிரிகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்திருக்கிறோம் என்று அல் ஹவுதி தனது ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறார், அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இரண்டாவது, ஹமாஸை துவம்சம் செய்யவில்லை. ஏனென்றால் நேற்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய அல் ஜமீர், நாங்கள் டிஃபீட்டட் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் டிஃபீட் பண்ணலை எங்களுக்கு. அதை தான் MQ-9 அல் ஹுதாயா அல் ஹுதாயன் ப்ராவின்ஸில் அகெயின்ஸ்ட் வெஸ்ட், அகெயின்ஸ்ட் ஜிஹாத் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் என்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் அதை இறக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா உற்று நோக்குறது. ஹமாஸை இன்னும் அவர்களால் செய்ய முடியல. 520 நாட்கள் ஆயிட்டு. வெஸ்ட் பேங்கில் தான் அடித்து கொண்டிருக்காங்க. அங்கே பலஸ்தீன் இராணுவத்தில் இங்கே நுழைய முடியாது. ஆக ஒரு சிறு குழுவோடு வெற்றி வராமல் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இழந்து இன்னும் தோல்வியை சந்திக்க வேண்டுமா என்பதை அவர் சிந்திக்கிறார். ஆகவே தான் கரோலினா லேவிட்டினுடைய அந்த ஸ்பீச் என்ன சொல்லுது? நாங்கள் பேச்சு நடத்திட்டோம், அமெரிக்கா ஹமாஸோடு பேச்சு நடத்தோம். எந்த ஹமாஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எந்த ஹமாஸை அழித்து விட்டோம் என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஹமாஸை ஏன் அழித்து விட்டோம் என்று சொன்ன ஹமாஸோடு ஏன் அமெரிக்கா பேச போகிறது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஆகவே இன்றைய போர் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. 61,000 பேர் இறந்தாலும் இன்னும் பல 61,000 அங்கே உருவாக போகிறது. ஒன்று. இரண்டாவது, அவர்களின் பாரிய கூட்டாளியாக கடுமையான நட்போடு இருக்கக்கூடிய அரபுகளுடைய டெக்ளரேஷன், அங்கே மறுகட்டமைப்பு, மீள்கட்டமைப்பு, ஒரு இராணுவத்தை உருவாக்குவதற்கு, பலஸ்தீனத்தில் ஒரு அரச இராணுவத்தை உருவாக்க வேண்டும். பலஸ்தீனத்தில் காசா ஹமாஸ் இல்லாத ஒரு புதிய அரசாட்சியை உருவாக்கலாம். அது PLO இருக்கக்கூடாது. அதுக்கும் ஹமாஸ் ஒத்துக்கொண்டாங்க. அங்கே சாலைகள், மறுகட்டமைப்பு, ஃபோர்ட், ஏர்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கொண்டு வருவதற்கும், அது உனக்கு நல்லது என்று அரபு சொல்லுது. அது யாருக்கு நல்லது? யூதர்களே, உனக்கு தான் அமைதி, நீ உன் வேலையை பார்த்தா உன் கூட எவனும் போரிட மாட்டான். நீ தேவையில்லாமல் அரபுகளை மீண்டும் மீண்டும் சொன்னால் அது 1967, 73 அல்ல, 90களுக்கு உள்ள நிலை அல்ல, இப்பொழுது வேறு என்பதை ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் பிரின் ஹியூஸ் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அரபுகளுடைய செய்தி, அந்த மெசேஜை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறது, காசா வாழ தகுதியிட்ட பகுதி, அங்கே வெடிகுண்டுலாம் நிறைய புதைச்சி வச்சுருக்கிறாங்க, அங்கே மக்கள் வாழ்வதற்கு ஒரு சூட்டபுளான பிளேஸ் இல்லை, வெடிக்காத வெடிகுண்டுகள் குறைந்த பகுதியில் நாளைக்கு வெடிச்சா மக்களினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து, ஹமாஸிடமிருந்து காசாவை நாங்கள் மீட்டே ஆகணும், அது உறுதி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த பிராந்தியம் செழிப்பான வாழ்க்கைக்கு, அமெரிக்காவுடைய ஹியூஸ் தனது கருத்தில், பிரியன் ஹியூஸ் தன் கருத்தில் சொல்கிறார், காசாவின் மக்களுடைய செழிப்பான வாழ்க்கையை, அவர்களின் ஆறுதலான வாழ்க்கையை எதிர்பார்த்து நாங்கள் வி ஹவ் பீன் வெயிட்டிங், காத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் அரபுகளுக்கு மெசேஜி. மற்றொரு பக்கம் ஹமாஸோடு கள்ள பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை. இது யார் சொல்றா? வெளியிருந்துலாம் அரசல் புரசலால் வரல, நேரடியாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கரோலினா லெவின் உறுதி செய்கின்ற செய்தி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அது இஸ்ரேலுக்கும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும். அங்குள்ள மக்கள் எல்லாம் அமைதியை தான் வேண்டுகிறார்கள். பலஸ்தீனத்திற்கு இருக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் மூலம் ஒரு அமைதி கிடைக்க வேண்டும். அமெரிக்கா எப்படி உக்ரைன் பிரச்சனையிலே
ரஷ்யாவோடு கைகோர்த்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கிறார்களோ அதே போன்று அந்த யூதருக்கு ப்ரெஷர் கொடுக்கிறதை போன்று நெத்தன்யாகு என்கின்ற இந்த யூதருக்கும் அதே மாதிரி இத்தாமர் பென்கேவிற்கும் சுமோட்ரிச்சிக்கும் மூர்ஸுக்கும் ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுக்கணும். கொடுத்து மனிதர்கள் வாழ தகுதி எப்படி இந்த உலகத்தில் அவர்கள் சொந்த மண்ணை நீ ஆக்கிரமிக்கிறிய 61,000 பேரையும் நாசப்படுத்தி கொலை செய்து 1,11,000 பேரை ஊனமுட்டவர்களாக ஆக்கி எந்த வேதத்துக்கு நீ விசுவாசமாக இருக்க போறா? பைபிளுக்கு விசுவாசமாக இருக்க போறியா? அல்லது உன்னுடைய அராமிக் மொழியில் அருளப்பட்டிருக்கிறத ஏராளமான தூதர்களுக்கு அதற்கு விசுவாசமாக இருக்க போறியா? ஆபிரகாமுடைய சாராலும் ஆபிரகாமுடைய ஆகார்களும் வழித்தோன்றுகளாக இருக்கும் நீங்கள் எப்படி இணைய முடியும்? எப்படி சண்டை போட முடியும் என்பது பலர் கண்களுக்கு ஆனாலும் கூட கொடூர புத்தி கொண்டவர்கள் என்பதைத்தான் இஸ்ரேல் உறுதி செய்திருக்கிறது. இன்றைய பேச்சில் அமெரிக்காவால் இஸ்ரேல் கைவிடப்பட்டிருக்கிறதோ என்று நாம் சொல்வதற்கு முற்றிலும் முடியாது. ஆனாலும் தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு இயால் ஜமீருடைய விவகாரத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோக்கா இருந்தது, ரொம்ப பரிகாசத்துக்குரியதாக இருந்தது. என்ன சொன்னாருன்னா, லெபனானையும் ஹமாஸையும் நாங்கள் ஒழித்து விட்டோம், ஏமனையும் ஈரானையும் ஒழிக்கப் போகிறோம். ஒழித்துவிட்ட ஒரு பிரதிநிதியத்தோடு உனது தலைவன் உன் தளபதியான ட்ரம்பும் அமெரிக்காவும் எங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறது? இயால் ஜமீர், பெஞ்சமின் நெதன்யாகு என்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டும். அழித்து முழுமையாக போன ஒரு இயக்கத்தோடு அமெரிக்கா எங்கே பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே 2 ஸ்டேட் சொல்யூஷன், இறுதியாக இதுதான் அரபுகளின் கட்டமைப்பு. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை ஹமாஸோடு என்ன நடக்கிறது என்பதை நாளைக்கெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும். 2 ஸ்டேட் சொல்யூஷன், ஒன்று வெஸ்ட்டு மேற்கு கரை, ஒன்று இன்னொன்று இது காசா பகுதி, மற்றொன்று ஒரு தெளிவான இராணுவ பயிற்சி கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஈஜிப்டு தயாராக இருக்கிறார்கள், ஜோர்டான் தயாராக இருக்கிறார்கள், ஈரான் தயாராக இருக்கிறது, எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். ஒரு வலிமையான இராணுவம் பலஸ்தீனத்தில், ஒரு பெரிய கட்டமைக்கப்பட்ட பெரிய ஃபோர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மக்கள் செழிப்பு, அற்புதமான பிராந்தியம். அலெக்சா மசூதி தொடரும். அங்கே எல்லோரும் இதை போன்று வழிபாட்டு நடத்த முடியும். அதை எடுத்துக்கொண்டு அதை அடித்து நொறுக்கி அங்கே ஒரு ஸ்னாகி, என்னது ஒரு யூத கோயில் கட்டுவதெல்லாம் கற்பனை திட்டம். அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அது நடந்தே தீரும் என்று சொல்கிறார்கள். அது எப்படி? அது அவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களுடைய நம்பிக்கை. பிப்ளிக்கல் நார்ம்ஸ் படி அங்கே இன்னும் போர் நடக்கும். ஆனாலும் ஒரு சமாதானத்திற்கு கடவுளுடைய ஆசி இல்லாமல் எப்போதும் இருக்காது. நாம் எதிர்பார்ப்போம். அமெரிக்கா ஹமாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். இதுதான் இன்றைய கருப்பொருள். மீண்டும் பல செய்திகளோடு நாளை மறுநாள் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.